Hi friends, good evening. என் பேர் லோகேஷ். ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். சரிங்களா? மார்க்கெட்டில் பாருங்கள், ரீசெண்ட் டேஸாக வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஆல்மோஸ்டால் பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மொத்த பேருக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா. ஓகேங்களா? இதில் எஃப்ஐஐஸ் பாருங்கள், தொடர்ந்து வந்து செல்லிங் பக்கம் தான் இருக்காங்க. இப்போ இல்லை, எப்போ இந்த செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சோ, ஓகேங்களா, எப்போ இந்த செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சோ இந்த இடத்துலேருந்து தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் சைடு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் டேட்டா காட்டுறேன் பாருங்கள். 12,000 கோடின்றது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது 12,000 கோடி, பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும். இங்கே ஏப்ரல் மந்த்லேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏப்ரல் மந்தில் 35,000 கோடி, இங்கே 42,000 கோடி, இங்கே 20,000 கோடி. இது மொத்தமாக சேர்த்தாலே ஓகேங்களா, ஆன் ஆவரேஜாக 100 கோடி கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 6 மாதத்தோட டேட்டா சொல்கிறேன் நான். 35, 42 ஒரு 20. ஓகேங்களா? ஓவராலாக கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 crores வரும். ஓகேங்களா? 90 crores, 12,000 crores. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் பையிங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரலாக மார்க்கெட் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு மாதத்தில் பாருங்கள், 114 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 3000 பாயிண்ட் தான் ஃபால் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு டிஏஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டிஏஎஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு 107 கோடி மட்டும் சப்போர்ட் பண்ணாமல், இதுக்கு முன்னாடி மந்த் இருக்கும் பார்த்தீங்களா, 30,000, 50,000, 23,000 இந்த மாதிரி மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நெஃப்டி இன்னும் ஒரு 10 to 15% கரெக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஏஎஸ் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எதனால் இந்த அளவுக்கு ஹெவியாக அவங்க வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பத்துலேருந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, செபி வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து எஃப்என்டோ ட்ரேடிங்கில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வாங்க. பிகாஸ் எஃப்என்டோ ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வீக்லி எக்ஸ்பைரிஸ் ஃபுல்லாமே அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஓன்லி மந்த்லி எக்ஸ்பைரிஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து வீக்லியில் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி. இப்போ வந்து என்எஸ்சி வந்து நிஃப்டி மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி வந்து பிஎஸ்சி அந்த மாதிரி கொண்டு வந்ததால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான சான்ஸ் ஏதாவது விட்டு போதா என்னன்னு தெரியல. ஸோ ஃபண்டும் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து வெளியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் கம்மியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1,800 crores, 1,400 crores. சரி, ஓகே, செல்லிங் கொஞ்சம் கம்மியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். 19th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேலே போச்சு மார்க்கெட்டு. பட் உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? யூஎஸோட சப்போர்ட்டோட அப்படின்னு மீடியாவில் நியூஸ் போயிட்டு இருந்தது. அதனால் திருப்பி வந்து ஒரு 3000 பாயிண்ட் ஃபால் ஆச்சு மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? 3000 கோடிக்கு 3,400 கோடிக்கு 3,400 crores வந்து அவங்க செல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சார்ட் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது எஃப்ஐஎஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக அவங்களால செல் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஹையர் லெவல் டைம்லேருந்து ஃப்ரேம் ஆகி ஹையர்லேருந்து டவுன் ஆகி ஃபால் ஆகிட்டு இந்த 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 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 200 மூவிங் ஆவரேஜஸ். ஓகேங்களா? இது பாருங்கள், 2023லேருந்து மார்க்கெட் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. 200 days மூவிங் ஆவரேஜ் டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இந்த இடத்துல என்னாச்சு, ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேங்களா? அதுவுமே வந்து 1 day or 2 daysல வந்த கரெக்ஷன். ஆல்மோஸ்டால் பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் சினாரியோ இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகபட்சமாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில்
நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 கரெக்டான டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் வந்து ஒரே 1.5 மாதத்தில் 3000 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட் வந்தாலும் நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபால் ஆகிடலாம். ஓகேங்களா? இன்னொரு 100 to 500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிட்டு கூட கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் ஆனால் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ட்ரேடிங் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 23,900 இதுக்கு மேலே செட்டில் ஆச்சு அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து பையிங் சைடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே செட்டில் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 23,900க்கு மேலே ஓகேங்களா டெய்லியில் செட்டில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் சைடை மார்க்கெட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று சொல்கிறேன். ஓகேங்களா? இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம காசு வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் வேணால் ப்ளஸ்ஸும் மைனஸும் நடக்கலாம். பட் இன்வெஸ்டிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்கு, டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 21,869 இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார். பிகாஸ் அது பெருசாக வரதுக்கான சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற பிரசிடென்ட் ஓகேங்களா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப் வர போகிறாரு. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது ஆக்டிங் பிரசிடென்ட். அவர் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரப்போகிறது யாரு? ட்ரம்ப். ஓகேங்களா? சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் அவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்டில் ஓவராலாக அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா நாங்கள் வந்து எந்த நாட்டும் போர் போக மாட்டோம், அதே மாதிரி போர் பண்ணுற நாட்டையும் வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து பெருசாக எடுக்க வேண்டான்னு என்னோட கணிப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு அபோவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு அபோவ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் செட்டில் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இன்வெஸ்டிங் சைடில் தைரியமாக நம்ம வந்து நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.